ஒரு ஊரில் 10 நண்பர்கள் சேர்ந்து ஒரு பக்கம் டூருக்கு போகலான்னு சுற்றி பார்க்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போன இடத்துல ஒரு மிகப்பெரிய காடு ஒன்று பார்க்குறாங்க. அந்த காட்டுக்குள்ளே யாருமே தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஒருவர் பின்ன ஒருவராக பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த காடு மிகப்பெரிய காடுங்காட்டி இவங்க ஒலி எழுப்பிக்கிட்டே போகிறாங்க. காட்டுக்குள்ளே ஏதோ விலங்குகள் இருக்கக்கூடாது, நம்ம எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் நல்லபடியாக அந்த காட்டை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு இவங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மான்களை பார்க்குறாங்க, பாம்புகளை பார்க்குறாங்க, ஒரு யானையும் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த விலங்குகள் கிட்ட எல்லாமே இவங்க கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அழகை ரசித்தபடியே போயிட்டுருக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாய்க்கால் ஒன்று வருது. அந்த வாய்க்காலையும் எப்படியோ ஒன்று தாண்டி இந்த 10 பேருமே போயிடுறாங்க. இந்த 10 பேருமே போனதுக்கப்புறம் அங்கே போய் அந்த வாய்க்காலை தாண்டி போய் அந்த காட்டனுடைய மறுபகுதியில் இந்த காட்டுக்குள்ளே யாருமே விட்டுட்டு வரலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 பேரில் இருக்கிற ஒரு நபர் பார்த்திங்கன்னா அனைவரையுமே எண்ணி பார்க்குறான். எத்தனை பேர்? 10 நபர்கள் வந்தோமா, அவரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 9 பேரையும் எண்றாரு. இவருக்கு ஒரே பதஷ்டமாக போச்சு. என்னடா இது 9 பேர் தான் வந்திருக்கிறோம், 10 பேர்லடா வந்தோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மற்றொரு நபர் பார்த்தீங்கன்னா அவரை விட்டுட்டு மறுபடியும் எண்ணி பார்க்குறாரு. மறுபடியும் 9 தான் கணக்கு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு முதியவர் பார்த்தீங்கன்னா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு அருகில் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. இல்லைங்க ஐயா, நாங்கள் இந்த வனப்பகுதிக்கு சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். நாங்கள் 10 நபர்கள் வந்தோம், ஆனால் இப்போ 9 நபர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியர்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா விஷயம்? அந்த முதியவர் பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்துட்டு 10 நபர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நபர் கூப்பிட்டு, இப்போ நான் சொல்கிறேன் எல்லாமே வரிசையாக நில்லுங்க, இப்போ என்னப்பா அப்படிங்கும்போது மறுபடியும் 9ன்னு தான் இவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10வது நபரே நீதாப்பா, இப்படி முட்டாள்களாக இருக்கிறீங்களே, 10 நபர்களில் ஒருவருக்கு கூட அறிவில்லை, 9 நபர்கள் தான் இருக்கிறாங்க, அந்த ஒரு ஒற்றை நபரையும் சேர்த்தினா 10 தாப்பா அப்படின்னு புத்திமதி சொல்லி, சரி இந்த வனப்பகுதியிலேருந்து நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே போயிருங்க, பொழுது சாயிற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதியவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இவங்க மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வரத்துக்கு வர்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த அடர்ந்த வனப்பகுதியில் வந்த வழியாக மறந்துட்டு மறுபடியும் ஏதோ ஒரு பக்கம் போவாங்காட்டி கிட்டத்தட்ட இவங்களுடைய ஊர் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தெரியுது. ஆனால் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அணை ஒன்று ஓடுது, அதாவது ஆறு ஒன்று ஓடுது. அப்போ பார்த்திங்கன்னா இவங்க எப்படி அந்த ஆட்டை தாண்டதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த 10 நபர்களில் ஒருவனுக்கு கூட நீச்சல் தெரியாது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த வழியாக ஒரு நபர் வராரு. ஏப்பா என்னாச்சு, இந்நேரத்தில் இங்கே நின்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நாங்கள் வனப்பகுதிக்கு சுற்றி பார்க்கலான்னு வந்தோம், வழி மாதிரி இந்த பக்கம் வந்துட்டோம், அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் எங்கள் ஊர், எங்களை எப்படியோ இந்த ஆற்றை தாண்டி விட்டிங்கன்னா நாங்கள் போயிடுவோம் ஐயா அப்படின்னு அந்த நபர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் பார்த்தீங்கன்னா எப்பா ஆனால் நான் ஆற்றை தாண்டி விட்டுறேன், ஆனால் நீங்கள் தலைக்கு 1 ரூபான்னு 10 நபர்களுக்கு 10 ரூபா எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அந்த நபர்கிட்ட சொல்லும்போது, சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 10 பேரையுமே அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒருவராக கூட்டி கொண்டு போய் அக்கறையில் வர்றாரு. 9 நபரை கூட்டி கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் 10வதாக இருக்கிற நபரை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுல மிகப்பெரிய வெள்ளம் ஒன்று வர ஆரம்பிக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த 10வது நபரோட கையை பார்த்திங்கன்னா இந்த நபர் விட்டடிச்சிட்றாரு ஆற்றுக்குள்ளே. ஒரு வழியாக இவர் நீச்சல் அடித்து தட்டி தடுமாறி போய் கரையில் ஏறி நிற்கிறாரு. ஐயா ஏன் இப்படி மூச்சு வாங்குறீங்க அப்படின்னு அங்கே இருக்கிற 9 நபர்களும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இந்த நபர் பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை கண்ணு, நீங்கள் 10 ரூபா தரேன்னு சொன்னீங்களா 10 நபர்களுக்கு, இப்போ 9 ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, நம்ம 10 பேரை கூட்டி கொண்டாந்து விட்டுட்டு 1 ரூபா இவர் நம்மகிட்ட கம்மியாக வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த 9 நபர்களுமே 9 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சுட்றாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் நபர் ஆற்றுல போனதை பற்றி இவரும் சொல்லலை, அந்த 9 நபர்களுமே கேட்கல. அதாவது அடிமுட்டாளுங்கிறது இந்த 9 நபர்களை வச்சு தான் கற்றுக்கணும்.